கிளம்புறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. டேய் நான் வந்துட்டுருக்கேன்டா, இதோ கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்காரு. சரின்னு போகிற வழியில் யாரையோ பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் யாரையும் நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு ரிட்டன் போனால் அங்கே ஒரு பாட்டி உட்காண்ட்ருக்காங்க, வயசான பாட்டி. என்ன பாட்டி இந்நேரத்துக்கு இங்கே உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லைப்பா எனக்கு கால் வலிக்குது அதனால இங்கே உட்காண்ட்ருக்கேன், நீ போப்பா நான் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறேன் அப்படின்னாங்க. இல்லை பாட்டி நீங்கள் வாங்க நான் லிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் ஏற்றிடுறான். அந்த பாட்டியும் சரி கிளம்புன்னு கிளம்புறாங்க. அப்படியே அவங்க கூட கதையெல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே போகிறான். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன்ட்டு இது நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படி போனால் அப்படியே பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என்னை வீட்டில் விட்டதுக்கு, இந்த ஜிலேபி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் அந்த ஜிலேபியை வாங்கிட்டு பாட்டி சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், ஜிலேபி சூப்பராக இருக்குடா, எங்கடா போனேன்னா அந்த பாட்டியை விட்டு போனேன். என்னது பாட்டியா, எந்த பாட்டிட்டானா, டேய் என் சைக்கிள் பின்னாடி இப்போ தாண்டா ஒரு பாட்டியை கூட்டு போனேன். எந்த பாட்டிடா, உன் சைக்கிள் பின்னாடி எந்த பாட்டியுமே இல்லையேடா அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க, இங்கே பக்கத்தில் உற்சவம் நடக்காதுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இந்த கோவிலில் பக்கத்து இங்கே எந்த கோவிலையுமே இங்கே பக்கத்தில் உற்சவம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒருவேளை அந்த பேய் பாட்டியாக இருக்குமே. ஆமாடா, ஒரு பேய் பாட்டி இருந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எல்லா கோவில் உற்சவத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே கோவம் வரும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வீட்டில் விட்டுட்டு இவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தப்போ அந்த பாட்டி செத்து கிடந்தாங்க. ஒருவேளை அந்த பேய் பாட்டியாக இருக்குமோ. ஒரு சின்ன பையன் கூட அந்த பேய் பாட்டி ஒரு தடவை பார்த்துருக்கான். அடுத்த நாளே அவனுக்கு அப்படியே ஃபுல்லாக வயசாகி அவன் செத்துட்டான். எப்படி வயசாச்சுன்னே தெரியல. ஒருவேளை அந்த பாட்டியாக இருக்குமோ. ஏன்டா என்னை பயமுறுத்துறீங்க, ப்ராங்க் தானடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு குடுகுடுன்னு போய் பார்த்தா அந்த வீடே அவன் பார்த்த மாதிரியே இல்லை. அப்படியே பழைய வீடு மாதிரி பாழடைஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ இங்கே ஏதோ சரியில்லை அப்படின்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணா, சரி கிளம்பலாம் பார்க்கும்போது சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு. பார்த்தா அந்த பேய் பாட்டி அப்படியே பின்னாடியே வருது இவனுக்கு.